உருவாக்கின மனுஷனே அங்கே கொண்டு வந்து தோட்டத்தில் வைக்கிறாரு. தோட்டத்தில் வச்சு அவன் அதை பார்த்துக்கோ, இந்தா நீ பார்த்துக்கோ, நீ தான் இன்சார்ஜ். இன்றைக்கி நம்ம கையில் எல்லா இன்சார்ஜ் தான் கொடுக்குறாரு. ஆனால் நம்ம பார்த்துக்குறோமா? இல்லாட்டி ஆதாம் மாதிரி செய்கிறோமா? ஏதாவது ஒரு மிஸ்சீஃப் பண்ணி விட்டுறோமா? ஆடம் did a mischief of listening to his wife rather than God. அப்போ இப்போ இந்த காலத்தில் நான் சொன்னேன்னா என்ன, இல்லை குற்றம் கொண்டு பிடிப்பாங்க எல்லாரும். பொண்டாட்டி பேச்சு கேட்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு. இல்லை, பிரச்சனை தான் வரும். ஆனால் பொண்டாட்டி பேச்சை கேட்டாலும் பிரச்சனை வருது. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் டிசிப்ளின் பண்ணிக்கணும். ஹூ சென்ட் மீ, வித் வாட் பர்பஸ் he sent me, அவரோட பேச்சை நான் கேட்பேன். அதுக்கப்புறம் தான் மனைவி பேச்சை கேட்கணும். Abraham was very successful in the later part of his life because he started listening to God. முதல்ல அது மாதிரி இல்லை. முதல்ல அவரும் கொஞ்சம் தடுமாறினார். அவரும் தடுமாறினார். என்ன இந்த அம்மா தொந்தரவு பண்ணிது, ஏதோ சொல்லுது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இருக்கிற வரைக்கும் இருக்கிற உள்ளபடி பிரச்சனையை உண்டு பண்ணிட்டார். அதுக்கப்புறம் லேட்டர் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஆஃப்டர் ஐசக் வாஸ் born, he started listening to God. Only he was listening to God. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ இன்றைக்கி நம்மளுக்கும் முதல்லையே தேவனாகிய கர்த்தர், ஆனால் அப்போ அப்படின்னு லிசன் டு காட்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா கர்த்தருடைய சமூகத்தில் போய் அமர்ந்திருக்கணும். அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தான் அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்கணும். அந்த காலத்தில் ஈஸியாக கேட்டுச்சு, இந்த காலத்தில் கேட்கறது கஷ்டம். ஏன்னா நம்ம சமூகத்திலே உட்கார்றதே இல்லை. நம்மளுக்கு பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டப்படி செய்கிறோம். அப்பப்போ சாமியை கண்டு கிடக்கிறதுக்காக ஒரு எலுமிச்சம்பழமோ ஏதோ ஒன்று கொண்டு வச்சுட்டு அவர் ஏமாந்துட்டாருன்னு நினைக்கிறோம். இல்லை, அவர் ஏமாறல. அவர் நம்மளை உண்டாக்குன நோக்கமே தன்னை துதிப்பதற்காகவும் தன்னை வாழ்த்துவதற்காகவும் தான் உண்டாக்குனார். ரெண்டாவது, அவனுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தாரு. அந்த வேலையை விட்டு போய் பாம்பு பேச்சு கேட்டான். அவன் கேட்கல, அவன் மனைவி கேட்டுச்சு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம தேவனாகி கர்த்தர் ஒரு பர்பஸோடு அனுப்பிச்சிருக்காருன்னா அவர் சொல்படி மட்டும்தான் கேட்கணும். வேற எந்த ஒரு சொல்படியும் நம்ம கேட்க முடியாது. Once we start listening to God, we keep on listening to God so that we live successfully. வெற்றிகரமாக ஜீவிப்போம். சரி, இப்போ அடுத்த வசனத்துக்கு போவோம். 9வது வசனம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைப்பிக்க பண்ணினார். அவர் உண்டு பண்ணதை பார்த்துங்க, ஒரு ஃப்ரூட்டும் ஒரே மாதிரி இருக்காது. விதவிதமான டிசைனா அதை பார்த்து கண்டுபிடிச்சி தான் மார்க்கெட்டிங்கில் டிசைனாக ப்ராடக்ட்ஸ் உண்டா பண்ணுறோம். நம்ம ஸ்வீட் கடைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டிசைனாக ஸ்வீட் உண்டா பண்ணுறோம். ஏன் தெரியுமா? நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ தேர் வாஸ் லிட்டில் மார்க்கெட்டிங் தேர். அங்கே மார்க்கெட்டிங் ப்ராடக்டில் என்ன வந்துச்சு? ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இங்கே மனுஷன் உண்டு பண்ணுற மார்க்கெட்டிங்கில் காசு போகுது. உங்கள்கிட்ட இருக்க காசு எப்படியாவது பிடிங்கலான்னு பார்க்குறான். இப்போ கூட பாருங்கள், டிசைனாக நகையை செய்து போடுறான். இந்த நகையை போட்டவுடனே மனுஷன் போட்டு போய் வாங்குறான், நகையை போடுறான். அது எப்படி போடுறான்னு கடவுள் தான் தெரியும். நான் வாங்கினதில்லை நகை. அதனால் இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், இது ஒரு மேனேஜ்மெண்ட், அவங்களுடைய இது பிஸ்னஸ். we get attracted and go to the shop and this பாருங்க, இது நல்லா இருக்கா? ஒரு பெண்ணை அவன் மயக்கிறதை இப்படி தான் பண்ணுவான். ஒரு கோல்டை கொண்டு கோல்டு ஆர்னமெண்ட்டையோ ஏதோ பிளாட்டினமோ சம்திங். இஸ் இட் நைஸ் ஃபார்? இப்போ ஆக்சுவலாக என் மனைவி கூட கேட்டது உண்டு, இது நல்லா இருக்குதான்னு கேட்பான். எனக்கு ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லி அவனுக்கு எது சொல்லலைன்னா பிரச்சனை. இது பெண்களுக்கான ஒரு இது குணாதிசயம். அது தாங்க மேலே போட்டுக்கிட்டு என்னை திருப்தி பண்ணல உடனே அந்த லெவலுக்கு போயிடுங்க. எங்கன்னா
என்கிட்ட திருப்தி பண்ண முடியல. நம்மளுக்கு தெரியவே தெரியாது அது நல்லா இருக்குதா நல்லா இல்லையா ஒன்றுமே தெரியாது. இது நல்லா இருக்குதா எந்த ஆம்பளையும் கேளுங்க அவனுக்கு தெரியாது. அவன் ஒரு பொய்யை சொல்லிட்டு போயிடுவான். அந்த சமயத்துக்கு ஒரு பொய் நல்லா இருக்குது போ அப்படின்வான். ஏன்னா அவனுடைய ஏமேனை அந்த அம்மாவை சீக்கிரம் கடையிலது அப்புறப்படுத்துறது. ஏன்னா அந்த கடையோட செலவு அவ்வளோத்தையும் அவன் பாக்கெட்டு தான் போகும். அதனால அவன் என்ன பண்ணுவான், இது மாதிரி ஒன்று கதையை சொல்லிட்டு போயிடுவான். நான் இதில் விதி இருக்கு, நான் ஒன்றும் விதி விலக்கல்ல, எனக்கும் அது மாதிரி நடந்தது. இப்போ பெண் பிள்ளைகளை கொண்டு போய் துணி கடையில் விட்டால் எப்படி இருக்கும்? அதுக்கு விதவிதமாக டிசைனாக எடுத்து பண்ணுங்க. தப்பு சொல்லலை நான், அவங்களோட கேரக்டர் அது மாதிரி. ஆனால் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த துணி கடையை வச்சுருக்கிறான். நம்ம ஊர்லேயும் ஒவ்வொரு துணி கடையாக போட்டு விதவிதமாக போட்டு வெளியில் போட்டு ஒரு பொம்மையை ஒன்று வச்சு அந்த பொம்மைக்கு ட்ரெஸ் பண்ணி அந்த பொம்மையை பார்த்தா நம்ம பார்த்தா அது பொய் சொல்லுவான். இந்த மாதிரி தான் நீ இருப்ப, இந்த ட்ரெஸ் போட்டினான்னு சொல்லி பொய் சொல்லுவான். இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம போய் அந்த பொம்மையை பார்ப்போம். பசங்க அந்த பொம்மையை சைட் அடிச்சுட்டு இருப்பானுங்க. அதுக்காக அவனுக்கு அந்த பொம்பளை பொம்மை போட்டு வச்சுருப்பான். ஸோ எவ்ரிதிங் இஸ் மேட் வித் த பர்பஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் த மணி ஃப்ரம் யுவர் பாக்கெட். இது தெரியாமல் போய் நம்ம வாங்குவோம். ஆனால் வாங்கின பிறகு இப்போ அது இன்ஸ்டால்மெண்ட்டில் வேறு வாங்குவோம். இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குவோம், இஎம்ஐ போட்டு வாங்குவோம். இஎம்ஐ இப்போ காசு இல்லைன்னு சொல்லுவான். நெக்ஸ்ட்டு கொடுக்கலன்னு சொன்னால் கிரெடிட் கார்டில் நீங்கள் பாருங்கள் 36% இன்ட்ரெஸ்ட் போடுவான். சரி, இதெல்லாம் நம்ம பாடம் கற்றுக்க வேண்டியது, லைஃப் லெசன்னு. இது ஏன் வந்துச்சு? மனுஷனுடைய பேராசையினால். வேதத்தில் ஒரு கமாண்ட்மெண்ட் இருக்கு, இச்சையாதிருப்பாயாகன்னு. இவங்களுக்கு இச்சை பாவம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த பெண்களுக்கு அது மேலே ரொம்ப ஆசை. நான் பெண்களை மட்டும் சொல்ல, அவங்களுக்கும் சொல்கிறேன். ஆசை, அந்த ஆசை வந்த உடனே நம்ம செய்கிறோம். ஏன் நம்ம இன்னொரு கூட செய்கிறோம். விலை உயர்ந்த கார் வாங்குறோம். கார் வாங்குறது தப்பு நான் சொல்ல, பணம் இருந்தால் வாங்குங்க. இதுக்குன்னு போயிட்டு ஒரு ஆள் போய் பணமே இல்லாத போது ஒரு இஎம்ஐ போட்டு அவனை மஸ்கா பண்ணுறதுக்கு பேங்க்லேருந்து வந்துடுவானுங்க. அவன் தலையை தடவிக்கிட்டே இருப்பானுங்க. அவன் ஏமாந்து போய் அந்த காரை வாங்குவான். அது கடைசியில் இன்ஸ்டால்மெண்ட்டும் இதுவும் கட்ட முடியாது. அந்த காரை ஷோரூமில் வந்து நகர்த்தின உடனே, ஆக்சுவலாக கார் பில்டிங் யூனிட்லேருந்து ஷோரூமுக்கு வரும்போதே வேலை போச்சு. இதை மறைச்சிடுவானுங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த ஷோரூம் ஃபலோ அண்ட் இவனுக்கும் கார் யூனிட்டுக்கும். ஒன்ஸ் he spotted you and you are the victimனு தெரிஞ்ச உடனே உன் தலையில் அந்த காரை கட்டின உடனே 30% போயிடும். இப்போ அந்த காரோட விலை வந்து 1 கோடி ரூபான்னு வச்சுக்கோ. டக்குன்னு உன் கையில் தட்டின உடனே 70 லட்சம் ஆகிடும். 30 லட்சம் ஸ்ட்ரெயிட் அவே யூ லாஸ்ட் இட். ஆனால் நீ அந்த 30 லட்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்ப. ஸோ வாழ்நாள் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருப்ப. இது மாதிரி தான் அப்பார்ட்மெண்ட்ஸும் வருது. அந்த அப்பார்ட்மெண்ட்ஸை எப்படி கட்டுறாங்கன்னு குவாலிட்டி செக்கிங் இதெல்லாம் இருக்குதோ இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் யாரை பற்றி கமெண்ட் அடிக்க விரும்பல. நாளைக்கு எல்லாம் கேஸ் போடுவாங்க. நீங்கள் அது ரெஸ்பான்சிபிலிட்டி லைஸ் வித் யூ. அழகாக இருக்குதுன்னு போய் எதுக்கு வாங்காதீங்க. எல்லாமே அழகாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. யூ கெட் காட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோ யுவர் பர்பஸ். நான் எதற்காக பூமியில் வந்திருக்கேன், அதுக்கப்புறம் அழகானதை பொறுத்து உடுத்திக்கலாம். என்னோட நோக்கம் என்ன? இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். ஒரு தங்க சுரங்கத்தில் வேலை செய்ய போகிறான் ஒருத்தன். இப்போ தங்க சுரங்கத்தில் வேலை செய்ய போகிறான்னு சொல்லிட்டு அவன் தங்க ட்ரெஸ்ஸாக போட்டு போவான். யோசனை பண்ணுங்க. அவன் ஒரு பரிதாபமான ட்ரெஸ் தான் உள்ளே இறங்குவான். ஏன்னா திரும்பி வருவானா இல்லையான்னு தெரியாது. ஏனென்றால் அவன் போகிறான், பூமிக்கு அடியில் அவ்வளோ தூரம் போகிறான், சுரங்கத்தில் போயிட்டு அவ்வளோ தூரம் போய் எடுத்துகிட்டு வரும்போது சம்டைம்ஸ் மிஸ்ஹாப்ஸ் கேன் ஹேப்பன்.
அதனால தான் நம்மளுக்கு தெரியணும் பர்பஸ் என்னன்னு தெரியும். சில பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது, அனுபவிங்க. நீங்க அனுபவிச்சுட்டு போயிடுங்க. ஆனா உங்க பிள்ளைங்களுக்கு உபத்திரத்தை வைக்காதீங்க. ஒரு தாப்ப நல்லா எல்லாத்தையும் வாங்கி செலவழிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்க, எங்க அப்பா படிக்க கூட வைக்கலன்னு. என்னடா பைபிள் படி சொல்லி கொடுக்கறத விட்டா பூமியில இருக்கிற லெக்சர் அடிச்சிட்டு இருக்கிறான்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு லைஃப்ஸோட பர்பஸ் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாட் வி கெயின். ஸோ எது முக்கியம்? என்னுடைய பர்பஸை நான் அறிஞ்சிக்கிறது முக்கியம். ஆகவே தேவ ஜனமே யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தர் ஆதாமை கொண்டு போய் ஏதேன் தோட்டத்தில் ஒரு பர்பஸ்க்காக வைத்தார். அதை கவனித்துக்கொள் அப்படின்னு சொன்னார். அவர் அதை கவனிக்கிறத விட்டுட்டு மிச்சம் எல்லா வேலையும் செய்தார். அதனால ப்ராப்ளம் வந்துச்சு. இன்றைக்கு இதோட முடிப்போம். கர்த்தரை நாமம் மகிமைப்படுவதாக. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இன்னும் 2-3 நாள் தொடருவோம் இதை. அப்புறம் வேற சப்ஜெக்ட் போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நோ யோர் பர்பஸ். எதற்காக? நோ யோர் பர்பஸ் நாட் ஃப்ரம் யுவர் ஹார்ட். யூ கோ கெட் ஏ கவுன்சில் ஃப்ரம் காட். தேவன்கிட்ட போயிட்டு அங்கிருந்து நான் எதற்காக உருவாக்கப்பட்டேன், எதற்காக அனுப்பப்பட்டேன், ஆண்டவரே சொல்லுங்கன்னு சொல்லி அவரை கேளுங்க. சாமுவேல் தான் செய்தாரு. கர்த்தர் சொன்னாரு, நீ எனக்காக தீர்க்கதரிசியாகவும் ராஜாவை ஏற்படுத்துகிற அதிகாரியாகவும் நியாய விசாரிப்புக்காரனாகவும் இரு. இதுதான் உன்னோட அசைன்மெண்ட். அதுதான் அவர் செய்தார். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே, உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் தேவனாய் கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தாவே, இந்த மக்கள் சிந்திப்பதற்காக சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன். அவர் சிந்திக்கட்டும். உலகத்தோடு போய் சேராமல் தேவனாய் கர்த்தர் இந்த பூமியில் எதற்காக அவர்களை வைத்தீரோ அதை அவர்கள் புரிந்து கொண்டு வாழ கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க. அவர்கள் வெற்றியுள்ள ஜீவித்தை வாழ்ந்துவிட்டு அவர் நீர் கொண்ட பூமியில் அனுப்பி வைத்ததற்கான நோக்கத்தை நிறைவேற்றி உம்மிடத்தில் நல்ல பேரை வாங்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.